ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் தம்பிகள் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான பதில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாராவது காலர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளை எழுப்பலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம். நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். வணக்கம். மதுரையில இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க தம்பி, உங்க பேரு? சார் இந்த இது இந்து இந்து வந்து உடனே இன்ஜுரி சார். இறப்புத்தன்மை கம்மியா இருக்கு சார். வயசு? வயசு 33 சார். கல்யாணம் ஆயிடுச்சு சார். 2 குழந்தை இருக்கு. அதுதான். ஸோ வந்து நீங்க நிறைய அரிசி சார்ந்த உணவுகள் சாப்பிடுறீங்களா? காலையில என்ன சாப்பிடுவீங்க? காலைல சாப்பாடு தான் சார். மதியம் மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க? மதியம் என்ன சாப்பிடுவீங்க? சாப்பாடு தான் சார். நைட்டு மட்டும் தான் சப்பாத்தி இல்லை தோசை இந்த மாதிரி. நைட்டு சப்பாத்தி இல்லைன்னா? என்ன சார்? நைட்டு சப்பாத்தி சாப்பிடலைன்னா என்ன சாப்பிடுவீங்க? நைட்டு சப்பாத்தி இல்லை ஒரு நாள் இட்லி இந்த மாதிரி சாப்பிடும். சரி. ஸோ வந்து பெரும்பாலும் 90% வந்து நீங்க வந்து அரிசி சார்ந்த சரி சார். உணவுகள் சாப்பிட்றீங்க. நான் முன்னாடி கேள்விக்கு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஆணுக்கு 35 வயசுக்கு அப்புறம் உடம்புல புளிப்பு அதிகமாயிரும். அதனால சரிங்க வந்து சார். சீக்கிரமா ஒரு ஆண் வந்து செக்ஸ்ல ஈடுபடுறப்ப பொங்க வச்சிருவான் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சரிங்க சார். சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீங்க வந்து அரிசியோட அளவை வந்து குறைக்கணும். ரைஸை சரிங்க குறைக்கணும். சார். நிறைய காய்கறிகளை அவிச்சு சாப்பிடணும். இப்போ குறிப்பா இந்த சரிங்க கொத்தவரங்காய், பீன்ஸு, அவரைக்காய், சரிங்க சார். கேரட்டு, சரியா? சரி. சரி. முள்ளங்கி. ஈரல் இருந்தா ஸோ சூடாக தானே சார் இந்த இருக்கு. மாதிரி எப்பவுமே காலையில காய்கறிகளை போனா சரி நான் தண்ணி 5 ரைட் லிட்டர் குடிக்கும், 5 6 லிட்டர் குடிக்கிறேன் சார். ஆனா எப்பவுமே ஈரல் வந்து சூடாவே போகும். ரைட்டு. அதான் தப்பு வந்து பித்தம். உடம்புல வந்து நிறைய புளிப்பை ஏத்திட்டீங்க. ஸோ இதை வந்து சரி சரிங்க சார். பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, காலையில வந்து அரிசி சாப்பிட்றத முழுக்க அவாய்ட் பண்ணிட்டு, நான் சொன்ன சரிங்க சார். காய்கறிகளை சிறுசா கட் பண்ணி இட்லி சட்டியில போட்டு லேசா சரிங்க சார். மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்பு ஆ எல்லாம் கலந்து இந்த காய்கறியை சரிங்க அவிச்சு சார். காய்கறியை மட்டும் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சரிங்க சார். சாப்பிட்றப்ப வந்து உங்க உடம்புல வந்து நார் சத்து அதிகமாகும். மாவு சரிங்க சத்து குறையும். ஸோ நார் சத்து அதிகமாச்சு அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம், சூடு, சரிங்க சிறுநீர் வந்து கடுத்து போறது, முதுகுல வலி சரி. வர்றது, விந்து சீக்கிரம் ஆ வந்துடுறது, எல்லாமே வந்து சரி. சரியாகும். நாம வந்து சரி சார். சமச்சீர் நீர்மொழி உணவு தான் அப்படின்னு சார் சொல்லுவாங்க. சாப்பிட்ருக்கேன். உங்க வீடியோ பேலன்ஸ்டு பார்த்தா டயட்னு டெய்லி சொல்லுவாங்க. தண்ணியில கலக்கி நீர்மொழி காலைல பேலன்ஸ் ஒரு ஸ்பூன் நீங்க நைட்டு ஒரு உங்க ஸ்பூன் சாப்பிட்டேன். உங்க காலை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் சொல்றதை கேளுங்க. ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேலன்ஸு சமச்சீர் உணவு வந்து ஒவ்வொரு ஆணுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெண்களுக்கு முக்கியமானது. குழந்தைகளுக்கு முக்கியமானது. சும்மா வந்து வேலை ஈஸியா முடியணுமே அப்படின்றதுக்காக வந்து அப்பப்ப இட்லி சாப்பிடுறது, அப்பப்ப தோசையை சாப்பிடுறது, இல்ல குக்கர்ல 3 விசில் அடிக்க வச்சு அதை சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து உடம்புக்கு வந்து முழுமையான ஆதாரமா இருக்குமா அப்படின்னா கிடையாது. சில நேரங்கள்ல வந்து இந்த உடம்பு உணவால திருப்தி ஆயிடும். இன்னும் சில நேரங்கள்ல வந்து உணவின் மூலம் உண்டாகக்கூடிய வாயுவாலேயே வந்து உடம்பு திருப்தி ஆயிடும். ஸோ உடம்புல வந்து உணவின் மூலம் வாயு அதிகமாச்சு அப்படின்னா சத்து பற்றாக்குறை காரணமாக அது வந்து பித்தமா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ பித்தம், பித்த வாயு அந்த மாதிரிலாம் மாறுறப்ப வந்து உடம்புல வந்து பல்வேறு விதமான நோய்கள் வரும். அதிகமான அரிசி உணவு எடுக்கிறப்போ வந்து அது கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல்ல வந்து லிபிட் வேரியேஷனை உருவாக்கும். ஸோ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறைய மாவு பொருளும் நிறைய எண்ணெய் பொருளும் ஒரு சேர எடுக்கிறப்ப வந்து உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடும். டோட்டல் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடும். இருதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்த நாளங்களில் ட்ரைகிளிசரைடு வந்து அதிகமாகிடும். ட்ரைகிளிசரைடு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கக்கூடிய ஹெச்டிஎல் வந்து ரொம்ப லோவில் போயிடும். எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு உடம்புல ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஒரு ஆணுக்கோ அல்லது பொண்ணுக்கோ கொலஸ்ட்ரால் வந்து அதாவது ரொம்ப வேரியேஷனாக இருந்தது அப்படின்னா அதன் அடிப்படையில் வந்து மெட்டபாலிக் டிஸார்டர் வந்துடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள சத்து முறையாக உடம்புக்கு சேராமல் சில ஒவ்வாமையை ஏற்படுத்தி பல்வேறு விதமான நோய்களை கொண்டு வரும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சர்க்கரை வியாதி, கொழுப்பு நோய், உடல் பருமன், தைராய்டு, ஹார்மோனல் டிஃபெக்ட், ஹார்மோனல் டிஸார்டர்ஸ், பிளட் ப்ரெஷரு, இருதயம் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு இந்த மெட்டபாலிக் டிஸார்டராலேயே வந்து
இந்த நோய்கள்லாம் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ வந்து கண்ட கண்ட உணவு சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம நிகழ்ச்சியை என் சமையல் மந்திர நிகழ்ச்சியை வந்து வரையறுத்து உங்களுக்காக வந்து நான் வந்து வழங்கிட்டு இருக்கிறேன். நிறைய உணவுகள் இருக்கு. பல்வேறுபட்ட உணவுகளை கலந்து ஒரு கலப்பு உணவா அந்த மாதிரி நீங்க எடுக்கிறப்ப தான் நல்ல பலன் கிடைக்கும். கீரைகளை மட்டுமே உணவா சாப்பிடலாம். கீரைகள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பரபரப்பா விற்பனையான புத்தகம். பல்வேறு பரிசுகளை வந்து நான் வந்து அந்த புத்தகத்துல வாங்கியிருப்பேன். கீரையவே நீங்க வந்து கொஞ்சம் போல பருப்பு போட்டு கடைஞ்சு நல்லா ஒரு ஒரு கட்டு கீரை வாங்குறீங்க. இந்த கீரையை பொடிசா அரிஞ்சு அது கூடவே கொஞ்சம் பருப்பு சேர்த்து வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா கடைஞ்சு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு ஏன் கீரை மட்டுமே சாப்பிடக்கூடாது? கீரை மட்டும் சாப்பிட்டா யாராவது நம்மளை கைது பண்ணிட்டு போயிடுவாங்களா? ஸோ நல்ல உணவுகளை தயவு செய்து சாப்பிடுங்க. சும்மா அரிசியே சாப்பிட்டோம் அப்படின்னா செக்கு மாட்டுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு சூழல் வந்துடும். செக்கு மாடு ஒரு குறிப்பிட்ட எல்லையிலேயே சுத்திக்கிட்டு இருக்கும். அது மாதிரியே நம்மளும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். மது கொடுக்கக்கூடிய போதை மாதிரி அரிசியும் ஒரு அற்புதமான போதையை கொடுக்கும். சரியா? ஸோ அதனாலதான் வந்து ஒரு சிலர்லாம் நல்லா தட்டு நிறைய சாப்பிட்டுட்டு உடனே வந்து அப்படியே மயக்க அடிச்சு தூங்கிடுவாங்க. சாப்பிட்டு கையை கழுவுனோடனே மல்லாக்கப்படுத்து தூங்குறவங்கலாம் நிறைய பேர் உண்டு. அதுக்கான காரணம் என்னன்னா அரிசி சார்ந்த உணவுகளை அதிகமா எடுக்கிறவங்களுக்கு ஒரு விதமான மயக்கம் தானாவே வரும். சர்க்கரை வியாதி வெகு சீக்கிரமா வந்துடும். நரம்பு வந்து ரொம்ப தளர்ந்து போயிடும். நரம்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள், கிழங்குகள், பருப்புகள் இதெல்லாம் வந்து நிறைய நீங்க சாப்பிட்றப்ப தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இந்த விந்து முந்துதல் அப்படின்றது நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வரோம். தொடர்ந்து வந்தா அதுக்கு நான் ஒரே பதிலை தர முடியாது. விந்து முந்துதலுக்கான காரணிகள்ல என்னென்ன காரணிகள் இருக்கோ அத்தனையும் நான் வந்து அலசி ஆஞ்சு உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? ஸோ அதனால நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உடம்பு புளிச்சா விந்து முந்தும். ஆமா, தோசைக்கு அரைச்சி வச்ச மாவு புளிச்சா அது பொங்கும். அப்படி பொங்குற மாதிரி தம்பி பொங்க வச்சான் அப்படின்னா அவனோட விந்து மாவு மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? ஒரு சில பசங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இட்லி தோசையா சாப்பிட்டு ஆணுறுப்புலயே வந்து அடி மாவு தள்ளிரும். ஆமா, வெள்ளையா இருக்கிற ஃபோர்ஸ்கின் இழுத்துட்டு உள்ள பார்த்தா திரடு திரடா வரும். அடி மாவு இல்ல மாவு மது. மதுதான் சொல்லுவாரு அது அடி மாவுன்னு. நான் எனக்கு தெரியாது. இந்த பசங்களே என்ன சொல்லி கொடுத்து கெடுத்துடுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து நிறைய மாவு பொருள் எடுக்காதீங்க. புரதம் சார்ந்த உணவுகள் எடுங்க. நார்ச்சத்து அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுங்க. மாதுளம்பழம் விடாம தொடர்ந்து எடுங்க. விந்து முந்தாது. பிசின், ஹலோ ஆலம் பிசினு, அரசம் பிசினு, இலவம் பிசினு, கருவேலம் ஹலோ பிசினு, முருங்கை பிசினு, வேப்பம் பிசினு, எந்த பிசின் கிடைச்சாலும் சரி அதெல்லாம் போட்டு நெய்யில வறுத்து தூள் பண்ணி சாப்பிடலாம். பிசின் வந்து சில நேரத்துல நெய்யில வறுக்கிறது சிரமமா இருக்கும். ஸோ நாங்க வந்து விந்து கட்டு பொடின்னு சொல்லி எல்லா பிசினையும் நெய்யில வறுத்து வச்சிருப்போம். அதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வைங்க, விந்து வந்து நல்லா பிசின் மாதிரி கல்லு மாதிரி தடிச்சிரும். ஸோ அந்த கல்லு மாதிரி தடிச்சதை வெளியேற்றுறதுக்கு ஆண் ஒரு விரைப்பு நிலைக்கு வரும். ரொம்ப நேரம் பெனட்ரேட் பண்ண 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 மெழுகு மாதிரி இருக்கிற விந்து உருகி அது வந்து வெளியில வர்றதுக்கு வந்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து லாங் டிரைவ். லாங் டிரைவ், லாங் டிரைவ் டபுள் ஸ்ட்ராங் போன்ற மருந்துகள்லாம் வந்து நீங்க நிகழ்ச்சிக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க விளம்பரம். யார் யார் அதில் வந்து எஃபிகேஷியா இருக்காங்க, எந்தெந்த டாக்டர்ஸ் அதில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்பரில் நீங்களே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான மருத்துவத்தை ஆலோசனை அடிப்படையில் வந்து பெற முடியும். ஸோ விந்து முந்துதல் தீர நல்ல உணவுகளை எடுங்க. துவர்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை எடுங்க. கண்டிப்பாக சரியாகும். ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் என் சமையல் மந்திரத்தில் நிறைய தம்பிகள் என்னுடைய சார் காலர் இருக்காங்க பதிலுக்காக சார். காத்துட்டு இருக்கிறாங்க.